என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. ஹாய் கைஸ், வெல்கம் டு த பவர் ஆஃப் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக ரெடீம் கோடு கொடுக்க போகிறாங்க ஃப்ரீ ஃபயர்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறீங்க, என்ன ரெடீம் கோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நம்மளுக்கு அதாவது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்தியா வேர்ல்டு கப்புன்னு சொல்லிட்டு ஃபைனல்ஸ் நடந்திருக்கும். அதாவது வருஷம் நடத்தியிருப்பாங்க முன்னாடி. அதே மாதிரி இந்த வருஷமும் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸ் வந்துட்டாங்க கைஸ் ஒரு சில டீம்ஸு. அதனால் இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா ரெடீம் கோட்ஸ் தர போகிறாங்க. அதாவது எப்போவுமே எல்லா வருஷமுமே இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. முன்னாடி ஒரு 5-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரெடீம் கோட்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் லக்னோவில் இந்த இதை நடத்துகிறாங்க. அதனால் இந்த வருஷமும் நம்மளுக்கு வந்து ரெடீம் கோட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷோலே ஈவெண்ட்டில் இருந்து நம்மளுக்கு வந்து நிறைய வாய்ஸ் பேக்குமே கேமில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். அது வந்து நம்ம கேமில் வந்துடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பார்த்திங்கன்னா 3 வாய்ஸ் பேக் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே ஈவெண்ட்டு முடித்தாலே நம்மளுக்கு வந்து அந்த ஈவெண்ட்டை முடித்தாலே நம்மளுக்கு வந்து அந்த வாய்ஸ் பேக்கை வந்து கிளைம் பண்ணிக்கலான்ற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. இது வந்து முக்கியமாக அது வந்து வடக்கன்ஸ் தான் மோஸ்ட்டாகவே இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பன்னி ஃபிஸ்ட்டுமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க கைஸ். எல்லாருக்குமேலாம் கிடையாது, சில பேருக்கு மட்டும், குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த கரீனா சைட்லேருந்து வச்சுருக்காங்க. யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பன்னி பண்டில் விடுவாங்க தெரியுமா, அந்த பன்னி பண்டில் ஈவெண்ட்டு வரப்போகுதுக்குன்னு கொஞ்சம் நாளில். அந்த பன்னி பண்டில் ஈவெண்ட் வந்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒரு ஆளுக்கு 72வது எடுத்த பன்னி பண்டில் எடுத்தவங்களுக்கு, அப்புறம் 1000வது எடுத்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரேண்டமாக சில ஒரு 16 நம்பர்ஸ் வந்து பிக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 16 நம்பரில் யாரெல்லாம் அந்த பன்னி பண்டில் எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த ஃபிஸ்ட்டு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க கைஸ். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேமில் ஃபிஸ்ட்டுக்கான ஸ்கின்னுமே வரப்போதில்லை. அது வந்து எப்படி வரப்போகுது பார்த்திங்கன்னா ரிங் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது சில சர்வரில் அப்படி விட்ருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அப்படிலாம் வராது. மோக்கோ ஸ்டோர் வேணால் எதிர்பார்க்கலாம் கைஸ். ஏன்னா 3 மாதமாக பார்த்திங்கன்னா இன்னும் எந்த மோக்கோ ஸ்டோருமே நம்ம கேமில் வரல. அதனால் மோக்கோ ஸ்டோர் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பன்னி பண்டில் என்னெல்லாம் வரும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த எல்லா பன்னி பண்டிலுமே வரப்போகுதுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். அதாவது என்ன பண்டல்லாம் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த 4 பன்னி பண்டலுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் நம்ம கேமில் கொண்டு வந்திருக்காங்க. மிச்சம் அந்த கேலக்ஸி பன்னி பண்டில் வந்து நம்ம வந்து சுற்றினா தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் அந்த இது வந்து கொண்டு வந்திருக்காங்க ஈவெண்ட்டில். இந்த 4 பண்டில் தான் நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரில் வரப்போகுது. ஒரு க்ளூ வால், அதுக்கப்புறம் வந்து ஒரு கேர்ள் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரில் வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெடீம் கோடு எப்படி ப்ரோ கொடுப்பாங்க, எப்படி என்ன தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இந்தியாவுக்கான வேர்ல்டு கப் நடந்துகிட்ருக்கு. ஃபைனல்ஸ் வந்து 28ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்காகவே நம்மளுக்கு வந்து ரெடீம் கோட் கொடுத்துடுவாங்க. என்ன மாதிரி அப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு க்ளோவாலும் அப்புறம் வந்து ஒரு கன் ஸ்கின்னும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த தடவை கேம்லேயே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெடீம் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்பேஜுமே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேயே நம்ம போய் நம்ம ரெடீம் கோடை போட்டுட்டோம்னா பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்கு அந்த ரெடீம் கோடு வந்து வந்துடும். அதாவது மோஸ்ட்டாக என்ன ரிவார்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு பேனரும் ஒரு கன் ஸ்கின்னும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கன்ஃபார்ம் ரெடீம் கோட் தருவாங்க. பட் இந்த ரிவார்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் தெரியலை. பட் தெரிஞ்சாலுமே அந்த கன் ஸ்கின் வந்து ஒர்த்தான கன் ஸ்கின் தான். ஏன்னா இது வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி கூட கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ரெடீம் கோடில். அந்த கன் ஸ்கின் வந்து ஓபி கன் ஸ்கின் தான் என்னை பொறுத்த வரைக்குமே. ஆனால் நான் எடுக்கலை என்னோடய ஐடிக்கு. பட் ஆனால் இந்த வாட்டி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துருவேன். யாரெல்லாம் இந்த கன் ஸ்கின் வந்து உங்கள் ஐடியில் ஏற்கனவே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.